Hi friends, Joe Kitchen la இனிப்பு pidi kolukattai எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா தப்பு இல்லாம ரொம்ப சரியா வரும். இந்த ரெசிபிக்கு 1 கப் இடியாப்ப மாவு, 1 கப் பொடிச்ச வெல்லம், 3 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய், ஏலக்காய் பொடி, கொஞ்சமா உப்பு, நல்லெண்ணெய். ஒரு சின்ன பாத்திரத்துல வெல்லத்தை போட்டு தண்ணி ஊத்திக்கோங்க. வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் மட்டும் கொதிக்க விட்டா போதும். நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே செட்டில் ஆக விடுங்க. ஏதாவது மண் தூசி இருந்ததுன்னா அடியில் தங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிடலாம். வேற ஒரு குண்டால ஒரு சின்ன வடிகட்டி வச்சு இதை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை கரைச்ச அந்த தண்ணி இருக்குல்ல, இதுலேயே நம்ம மாவை போட்டு கரைச்சிக்கலாம். லேசாக சூடு இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் செட்டில் ஆக விட்டோம்னா கொஞ்சம் ஆறிடும்ல, அதனால லேசாக சூடு இருக்கும். இந்த தண்ணியே நம்மளுக்கு போதும். இந்த இடியாப்ப மாவை போட்டு நல்லா கரைச்சிருங்க. இது கட்டியெல்லாம் பிடிக்காது. கொஞ்சம் நேரம் லேசாக கட்டி இருந்தால் அதை அமுத்தி விட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், லேசாக கட்டியாட்டம் இருக்குல்ல, பட் நல்லா கரண்டி வச்சு கலக்கணும்னா சரியாயிடும். ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கூடயே நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். பல்லு பல்லாக அரிஞ்ச தேங்காய், அந்த தேங்காயும் போடலாம், துருவன தேங்காயும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் தோசை பதம் அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் தான் இருக்குது. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இந்த மாவையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட விட அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் இதை செய்யுங்க. பாருங்கள், அப்படியே திரண்டு போய் நல்லா கெட்டியாக வந்துடும். நான்ஸ்டிக்குன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கும். எதில் செஞ்சாலுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். பாருங்கள், உருண்டு வந்துருச்சு. உருண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இன்னொரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இது நல்லா கை பொறுக்கிற சூடில் இருக்கிறப்ப நம்ம உருண்டை பிடிச்சி பிடி கொழுக்கட்டைக்கு அமுத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பால் சைஸ் ஈக்குவலாக ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி எடுத்து உருண்டையை உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை வேக வைக்கணும். இப்படி நம்ம ஒரு விரலில் பிடிச்சி இப்படி அமுத்தணும். அப்போ தான் அந்த 4 ஃபிங்கரோட பிரிண்ட்டும் அதில் படுறப்ப அழகாக அந்த கொழுக்கட்டை ஷேப்புக்கு வந்துடும். எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்ஸ் இருந்தால் வைங்க. அப்படி இல்லைன்னா இட்லி தட்டிலையே வச்சுக்கலாம். எண்ணெய் கூட தடவை வேண்டாம், ஏன்னா அது ஒட்டாது. இதை குக்கரில் தண்ணி ஊற்றி கொதிச்செண்ணா உள்ளே வச்சுட்டு கரெக்டாக ஒரு 12 to மேக்ஸிமம் 15 மினிட்ஸ், அவ்வளோதான். ரொம்ப நேரம் விட வேண்டாம், அப்புறம் ரொம்ப கெட்டியாயிரும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது. நல்லா இது 6 நாளுமே உங்களுக்கு ஒரு ஃபுல் டேக்குமே நல்லா சாஃப்டாகவே இருக்கும். வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வரும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.